ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே சீனியர் சிட்டிசன் டே, முதியோருடைய தினமாக பாஸ்டர்கள் சொன்னது போன்று அமெரிக்க தேசத்தினுடைய அதிபர் அதை அறிவித்ததை உலக திருச்சபை மாமன்றம் அங்கீகரித்து திருச்சபைகளுக்கு அதை அறிவிப்பு கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து இன்று வரை முறையாக திருச்சபைகள் இன்றைக்கு பின்பற்றி வருகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி. கடந்த முறை ஆண்டவருக்கு ஏற்படுத்தின வலிகளை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? ஆண்டவருக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வலிகள் கொடுத்தோம், இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோம். நல்லது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய தேவை என்ன யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய தேவை என்ன, அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய தேவையை குறித்து இந்த நாளில் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ ஜெபத்திலே நாம் கேட்டோம், ஆண்டவர் நம்மை படைத்ததே ஆண்டவருடைய நோக்கத்திற்காகத்தான். ஆண்டவருடைய நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்த எல்லாம் நமக்காக படைத்தார். ஆனால் மனிதனையும் மனுஷியையும் ஆண்டவர் தனக்காக படைத்தார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புகிறோம்? யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் தமது சாயலாகவே நம்மை படைத்த நோக்கம் ஆண்டவருக்கு தேவை. அதான் இன்றைக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவைப்படுகிறது, அந்த தேவையை எத்தனை நாட்கள் ஆண்டவருக்காக நாம் பூர்த்தி செய்கிறோம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். ஒருவேளை ஆலயத்திற்கு நாம் வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம். அப்போ ஆராதனைக்கு வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? ஏதாவது நமக்கு முடிஞ்ச உடனே நமக்கு கிடைக்கும், அது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு ஆராதனை அதான். நான் கடந்த மாதத்தில் சென்னைக்கு போயிருந்தேன். இப்போ சென்னையில் ஒரு கூட்டத்தில் அந்த ஆராதனையில் பேசும்படியாக என்னை அழைத்திருந்தார்கள். அப்போ போகும்போது அந்த ஆலய வாசலில் ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க. என்ன போர்டுனா, நீ எனக்கு தேவை. எப்படி? நீ எனக்கு தேவை. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஜிபே யூஆர் கோடு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஐயர்கிட்ட கேட்டேன், என்ன நீ எனக்கு தேவைன்னு சொல்லிட்டீங்க, பக்கத்தில் யூஆர் கோடுன்னு போட்டிங்கன்னு. ஐயரே, தொல்லை தாங்க முடியல. வரிசையில் ரேஷன் கடையில் கூட நிற்பாங்க போல், அதை விட ஜாஸ்தி இருக்குது. ஆனால் எங்களுக்கு மாதம் ஒரு 5000 ரூபா தான் இந்த ஏழைகளுக்காக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களால் கொடுத்த முடியல. பார்த்தோம், யூஆர் கோடு போட்டு ஜிபே போட்டோம்னா வர்றவங்களாம் ஆண்டவருக்கு தேவை போட்டு போங்கன்னு வச்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டேன். காணிக்க எண்ணி முடியலங்கிறாங்க. காணிக்க எண்ணி முடியலைங்கிறாங்க. அந்த ஐயர் என்ன சொல்கிறார்? நான் எங்களால் கொடுத்த முடியல அப்படின்னவர் இன்றைக்கு சொல்கிறாரு, எங்களால் காணிக்க எண்ணி முடியலைங்கிறார். அப்போ எண்ணி முடியல என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். இன்றைக்கு 3 ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆண்டவரை கனப்படுத்துகிற மக்களாக, ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரவே கூடாது. அதான் ஆளல் சாட்சியிலேருந்து நான் செய்தி தொடங்குகிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய என் மகன் என்ன செஞ்சான் சொல்லிட்டா, எங்கள் அம்மாட்ட, என் மனைவிட்ட, அப்பா ஒரு 9:30 மணிக்கு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்கண்ணா. எதுக்குன்னு கேட்டால், அன்றைக்கி பார்த்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகல, இந்த லஞ்சை கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்கன்ட்டா. சரின்ட்டு நானும் எடுத்துகிட்டு வீசி கிளம்பி போயிட்டேன். போய் அங்கே போய் இறங்கின உடனே அவட்ட கொடுத்த உடனே ஸ்லிப்பை கொடுத்து, நீங்கள் டாக்டர் தம்புட்டை விட்டு போங்கண்ணே. எதுக்குன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் போனீங்கன்னா நல்லதுன்னா. சரின்ட்டு போயிட்டேன். போனால் அவர் உட்கார வச்சு எல்லா டெஸ்ட்டும் அன்றைக்கி முழுவதும். அதுக்கு ஒரு அட்டண்டர் தம்பி ஒரு பையனை, அண்ணே எங்கள் அப்பா பார்த்துக்கோங்க, எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவனும் காகிதப்பட்ட சர்ச்சுக்கார பையன், ஐரா இருங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன். சரிப்பாட்டுன்னு இருந்துட்டேன். எல்லா டெஸ்ட்டும் ஆளல் போல் முடிஞ்சு
பார்த்து என்னது தெரிஞ்சான்னு கேட்டேன். அவள் சொல்லிட்டா, அந்த கடைசி டெஸ்ட்டு பண்ணும்போது என்னை சொல்லியிருந்தா நான் வந்துடுறேன்ட்டா. அந்த கடைசி டெஸ்ட் என்னென்னா இது மாதிரி டியூப் போடணும். டியூப் போடணுன்னு கேட்டேன். என்னடான்னு கேட்டேன். ஐயா தைரியமாக இருங்க, அக்கா வந்துடுவாங்க, என்ன செய்யணும், உங்கள் இதில் டியூப் போட்டு உங்களை கடைசியாக டெஸ்ட் பார்க்கணுன்னாங்க. நான் சொன்னேன் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பொறுன்ட்டு அதோடு ஓடியாந்துட்டேன். நல்ல வேலை பாஸ்டமாக போனாங்க. ஆனால் ஆளில் ஓடியார மாட்டேன், ஏன்னா சிஎம்சியில் இருக்கிறான். திரும்பி 15 வருஷத்துக்கு பிற்பாடு என்னை கூப்பிட்டு போனான். நான் சொன்னேன் எதுக்குன்னு கேட்டேன். எடுக்காத டெஸ்ட்டை கூப்பிடுறதுக்கு. இல்லை வாங்கப்பான்னு கூப்பிட்டு போய் ஒரு ஜன்னல் செக்கை போட்டு தம்பிட்டு கேட்டார், என்ன 15 வருஷத்துக்கு நான் ஓடிட்டீங்களே, இந்த தடவை உன்னை விட மாட்டேன், கையும் காலும் கட்டி போட்டாச்சு எடுத்துருவேன். நான் டாக்டர் என்னை காப்பாற்றுங்கன்னு நான் சொன்னார். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, பரவாயில்ல, உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு அனுப்புனார். ஏன்னா அப்படித்தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற. 15 வருஷத்துக்கு முந்தைய அதை டெஸ்ட் எழுதி சொன்னாங்க, ஓடியான்ட்டேன். ஆனால் திரும்பி 15 வருஷம் கழித்து டெஸ்ட் எடுக்கும்போது டாக்டர் சொல்கிறார், அந்த டெஸ்ட்டை வேண்டாம் பாஸ்டர், தைரியமாக இருங்கன்ட்டார். இல்லை யோசிச்சு பாருங்கள், காரணம் அந்த கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், ஆளலோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அப்போ நாம் ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு ஆளல் தேவை. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், இந்த பாதையை கடந்து வர அனுமதித்து 119ஆம் சங்கீதத்தை வாசிக்க வச்சு அந்த இடத்துல நினைஞ்சார், எனக்கு தேவைன்னார். ஏன்னா எத்தனையோ முறை ஆண்ட்ரூ என்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னென்ன இந்த சர்ச்சை எப்படியா நடத்தணுமே, தம்பி வந்துடுவானா, அவன் தான் ஃபாரின் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், நீ ஓடனா இருக்கிற யோனா மாதிரி மகனை எங்கேயும் ஓட முடியாது, கல்யாணம் கட்டினாலும் ஒன்றை நாங்கள் இங்கே தான் வச்சுக்கிட்டோம்ட்டாங்க. அதுக்குள்ளே சிஸ்டரு, என்னங்க எங்கேயாச்சும் ஓடிட்டேன் என்னங்க செய்கிறது, அதுக்கு நான் என்ன செய்கிறது, ஓ மகனை நீ தானே கட்டி வைக்கிறேன்னாங்க. ஆனால் யாரும் கட்டவன் ஆண்டவர் என்ன செஞ்சார், கட்டி அவருடைய திருச்சபையை நடத்த ஆண்டவர் மகன் என்ன செய்கிறார், அவருடைய தேவையை நிறைவேற்ற ஆண்டவர் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நோக்கத்தோடு ஆலயத்திற்கு வருகிறோம். அப்போ நம்முடைய படைத்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுக்கிறதா? அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்தோடனே வந்தவொன்னு சொல்லுவாங்க, இந்த புண்ணியவாட்டி என்றைக்கு எங்கள் வீட்டில் புகுந்தாலும் அன்றைக்கி எங்கள் வீடு 2ஆக போச்சும்பாங்க. அப்போ புகுந்த வீடு எப்படி இருக்குது, நோக்கம் நிறைவேறலை. இன்றைக்கு அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் வேத வசனத்தை கொண்டு சிந்தித்து செயல்பட இருக்கிறோம். 1843ஆம் ஆண்டு 1843ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை என்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ, 18ஆம் நூற்றாண்டில். இப்போ 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய மருத்துவர், ஜான் டக்கர் என்கிற பெரிய மருத்துவர், அவர் இப்படி ஆராதனைக்கு போயிருக்கிறார். ஆராதனைக்கு போன உடனே அவருக்கு ஆராதனை முடித்து ஒரு பெரிய ஆப்ரேஷனே காத்திருக்குது, ஒரு பெரிய சர்ஜரியே காத்திருக்குது, அவர் போகணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஜான் டக்கரை பார்த்து, நீ எனக்கு தேவை என்று சொல்லி 18ஆம் நூற்றாண்டில் அங்கே அந்த ஆலயத்தில் ஆண்டுடைய சத்தம் கேட்டவுடனே ஜான் டக்கர் என்ன செஞ்சார், ஆப்ரேஷன் தியேட்டருக்கே போகலை, அங்கே வீட்டுக்கே போகலை, வீட்டுக்கு போனார், மூட்டை முடிச்சில் எடுத்துகிட்டு லண்டன் மிஷனரி சொசைட்டிக்கு போயிட்டார். போய் ஐயா ஆண்டவருக்கு நான் தேவை என்கிற சத்தத்தை கேட்டதுனால நான் உங்களிடத்தில் வந்து விட்டேன் என்று சொன்ன உடனே அப்பா அம்மா தேடி வந்துட்டாங்க. என்னப்பா இந்த மாதிரி சர்ஜரி இருக்குன்னு சொன்னாங்களே, எனக்கு அதை விட பெரிய சர்ஜரி இந்தியாவுக்கு இருக்குது, அதனால் அங்கே போகணும், அதனால் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி நான் வந்து விட்டேன்னு சொன்ன உடனே லண்டன் மிஷனரி சொசைட்டி என்ன செஞ்சாங்க, அவரை பாளையங்கோட்டைக்கு அனுப்பி கொடுத்தார்கள். இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் இருக்கிற மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் ஹை ஸ்கூல், இன்றைக்கு அந்த ஹைகோர்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற டக்கர் ஆலயம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஜான் டக்கரால் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ஹைகோர்ட் பக்கத்தில் ஒய்எம்சி பில்டிங் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் முதல் உருவாக்கப்பட்ட கல்லூரி. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அங்கே தான் உருவாக்குனார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 ஏக்கர் நிலத்தில்
அந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த இந்திய தேசத்திற்கு ஒருவர் தேவை. யார்? ஜான் டக்கர். அந்த தேவை அறிந்தவுடனே அவ்வளோ பெரிய மருத்துவராக இருந்த அவர் தன்னை முழுவதுமாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்து பாளையங்கோட்டைக்கு வந்தார். பாளையங்கோட்டைக்கு வந்த பிற்பாடு அவர் சென்னைக்கு அனுப்பினார்கள். சென்னையில் வந்து பணியாற்றி பல சபைகளை ஸ்தாபித்து அங்கே ஒரு கல்லூரியை ஆரம்பித்து அவர் நினைச்சார், மீண்டுமாய் பாளையங்கோட்டைக்கு சென்று விட்டார். பாளையங்கோட்டைக்கு சென்று அங்கே மருத்துவ பணியோடு சேர்ந்து மிஷனரி பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன செய்வாராம், ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய சகோதரி கடிதம் எழுதுவாராம். நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா, நான் பணியாற்ற இடத்துல என்ன தேவை அப்படிங்கிறது தன்னுடைய சகோதரிக்கு. ஏன்னா அப்போ எல்லாம் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. அன்னைக்கு எல்லார்ட்டையும் மொபைல் இருக்குது. வீட்டில் உட்காந்து அமைதியாக என்ன செய்யலாம், சீரியல் பார்த்துக்கலாம். வீட்டுக்காரர் பார்க்கல, நம்ம என்ன செய்யலாம், சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பஸ்ஸில் போகும்போதும் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சிஎம்சியில் இருக்கும்போதும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எவ்வளோ வசதி வந்துருச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. ஆமாம், அப்போ அன்றைக்கெல்லாம் எந்த வசதியும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு கடிதம் எழுதுவாள். அந்த கடிதத்திற்காக ஏக்கத்தோடு அந்த சகோதரி என்ன செய்வார், காத்திருப்பாள். சாரால் டக்கர் வந்த உடனே படிப்பாள், படித்த உடனே ஜெபிப்பாள். அவள் எப்படி ஜெபிப்பாள், படுத்த படுக்கையிலிருந்தே ஜெபிப்பாள். ஏன்னு சொன்னால் அவள் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றுத்திறனாளியாய் பிறந்திருக்கிறாள். ஆனால் அவளுடைய ஜெபம் என்ன, ஆண்டவரே நான் மாற்றுத்திறனாளியாய் பிறந்திருக்கிறேன், ஆனால் நான் உமக்கு தேவை. பாருங்க எப்படி, அவ்வளோ மாற்றுத்திறனாளி, எழுந்து நடக்க முடியாது, அவளுக்கு பலர் பணிவிடை செய்யணும். ஆனால் அவள் எப்படி ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறாளாம், நான் உமக்கு தேவை ஆண்டவரே, நான் உமக்கு தேவை ஆண்டவரே, என்னை கொண்டு உம்முடைய தேவையை நிறைவேற்றும் ஆண்டவரே. இதுதான் சாரால் டக்கருடைய ஜெபமாகவே இருந்ததாம். அப்போ அவங்க அண்ணன் அப்படியே கடிதம் எழுதிக்கிட்ட உடனே அவர் ஒரு நாள் கடிதம் எழுதினார். அம்மா, போனேன் அந்த ஊரில் தண்ணி கேட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, மற்ற ஆண்களை எங்களுடைய பெண்கள் பார்க்கக்கூடாது, அதுக்காக என்ன செய்கிறாங்க, தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி கொடுக்காம அந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது. அப்போ நான் சுற்றி பார்த்து கேட்டேன், அவர்களுக்கு எந்த படிப்பறிவும் கிடையாது. ஆகவே அவர்களுக்கென்று எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடத்தை ஸ்தாபிக்க வேண்டும் சொன்ன உடனே அந்த சகோதரி படுத்த படுக்கையில் மாற்றுத்திறனாளியாக இருக்கிற அந்த சகோதரி அந்த நாட்களில் 1800 ஆண்டுகளில் ஒரு 20 பவுன் அனுப்பி கொடுத்தாங்க. நல்ல வேளை இங்கே அனுப்பிச்சி கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்வோம், மொத்தம் விற்றுட்டு குடிச்சே காலி பண்ணிடும். இருக்கா செய்தி? அப்படி தான் இருக்குது நிலமை. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அப்போ அந்த 18-20 பவுனை அனுப்பின உடனே அவர் நினைச்ச ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறார். அது ஒரு 13 வருஷம் தான் நடந்திருக்கு. அவ்வளோதான் வண்டிக்கு பெட்ரோல் போட முடியும். அதுக்கப்புறம் இல்லை, இவர் எழுதிட்டார், இதுக்கு மேலே என்னால் நடத்தவே முடியாது அப்படின்ட்டார். அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்குதான். ஆண்டவரே இந்திய தேசம் சந்திக்கப்படணும், அந்த பாளையங்கோட்டை சந்திக்கப்படணும், அந்த பெண்கள் சந்திக்கப்படணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்களாம். அந்த 20 பவுன் அனுப்பின நாளிலிருந்து அழுது ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்களாம். கடிதம் வந்துருச்சு, நீ ஆரம்பிக்கப்பட்ட உன்னால் கொடுக்கப்பட்ட அந்த நகையை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி மூடப்பட்டு விட்டது. தேம்பி அழுக ஆரம்பித்தாள். அவளோடு அவளுக்கு உதவி செய்யும்படியாக 3 சகோதரிகள் இருந்தாங்க. 3 சகோதரிகள். அவங்க பேர் என்னென்னா மரியா, சோஃபியா, ஜோன்வா. மரியா, சோஃபியா, ஜோன்வா. இவங்க வந்து நிற்கிறாங்க. தேம்பி அழுகிறா. ஏம்மா அழுகிற, எதுக்கு சாரால் அழுகிறேன்னா, எங்கள் அண்ணன் ஆரம்பித்த ஸ்கூல் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதே கடைசியாக உயிர் போயிடுச்சு. உயிர் போகும்போது சொன்னாங்களாம், அந்த ஸ்கூல் திரும்ப ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு இறுதி மூச்சை விட்டாங்களாம். விட்டவுடன் இந்த 3 பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 800 பவுன் நகை இங்கிலாந்து தேசம் முழுவதும் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி 800 பவுன் யோசித்து பாருங்கள். 800 பவுன் நகை அங்கே கலெக்ட் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, சாரால் டக்கர் சார்பாக பாளையங்கோட்டைக்கு அனுப்பி கொடுத்த உடனே இன்றைக்கு இருக்கிற எஸ்டிசி என்கிற சாரால் டக்கர் கல்லூரி உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா.
யோசித்து பார்த்தீங்களா? சிந்தித்து பாருங்கள். அந்த கல்லூரியுடைய வரலாறை நான் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 13,500,000 பிள்ளைகள் படித்து இன்றைக்கு வெளியே வந்து உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய தேவை சந்திக்கப்படாத இடத்துல சந்திக்கப்படுவதற்காக ஒரு மாற்று திரளானியனுடைய வாழ்வு தேவைப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் நான் கை நல்லா இருக்கிறோம், கால் நல்லா இருக்கிறோம், உடம்பு நல்லா இருக்கிறோம், ஆனால் எப்படி இருக்குது? இந்த பிள்ளை ஏன் பெற்றோம்னு வேதனைப்படுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மோசமாக இருந்துச்சு. கிறிஸ்தவங்க தான். யோசித்து பாருங்கள். பயனற்ற ஒரு வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு மாற்றுத்திறனாளி யோசித்து பாருங்கள், நடக்க முடியாது. அப்போ நடக்க முடியாத ஒரு சாரல் டக்கர் இன்றைக்கு பாளையங்கோட்டையை சந்திப்பதற்காக, அந்த மக்களை சந்திப்பதற்காக, பெண் பிள்ளைகளை சந்திப்பதற்காக, என்னுடைய வாழ்வு பயன்பட வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு உமக்கு தேவை ஆண்டவர் என்று சொல்லி அர்ப்பணித்ததுனால உருவானது தான் சாரல் டக்கர் கல்லூரி. யோசித்து பாருங்க. ஐடாஸ் கட்டுற மாலிவ மகள் இந்த வேலூருக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கொடுத்தார்கள். இன்றைக்கு அதன் மூலமாக இன்றைக்கு பாருங்கள், லட்சோப லட்சம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ஐடாஸ் கடரை இன்றைக்கு ஒவ்வொரு நாள் நினைக்கும்படியாகவே ஆண்டவருடைய வாழ்வை பயன்படுத்தி வருகிறார்கள். அப்போ நம்முடைய தேவை ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது, நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. அதுதான் செய்தி. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாசி கேட்ட அந்த 11ஆம் அதிகாரத்தில், மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனங்கள் வரை நம்ம வாசி கேட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சீசர்களை உருவாக்குகிறார், சீசர்களை அழைக்கிறார். மீன் பிடிக்கிறாங்க, வாங்க பண்ணணும்னு வந்துட்டான். ஏன்னா நம்ம மீன் பிடிச்சி அதை விற்று அது விற்கலைன்னா அதை கருவாடாக்கி இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது செஞ்சு நம்ம பழைக்கணும். இவர் கூப்பிட்டார், இவர் பின்னால் போயிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன செய்வார்? சோறு போட்டுருவார். நல்லா இருக்குல்ல? ஆலயத்துக்கு வந்துட்டான், பாஸ்டர்ட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். எத்தனை பேர் நினைக்கிறோம்? இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டியிருக்கு. இதுக்கு தான் கட்டிட்டு பாஸ்டர்மா வேலை செய்கிறாங்க, பிள்ளைங்களும் வேலை செய்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்கள். அப்படி தான் இருக்குது நிலைமை. இந்த ஆலயம் எதுக்கு கட்டப்பட்டிருக்கு? ஆண்டவருக்கு தேவை, உனக்கு தேவை சந்திப்பதற்கு அந்த ஆலயம் கட்டலை இல்லையா? யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட சீசரில் அப்படி தான் இருந்தாங்க. வலையை போட்டான், மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டான், பின்னால் வந்துட்டான். என்ன வந்துட்டான்? எப்போ பார்த்தாலும் 3 நேரம் அவர் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். நமக்கு தேவை சந்திக்கப்பட்டுருது. அதனால் என்ன செய்வான்? நிம்மதியான வாழ்க்கைன்னு நினைட்டான், சீசரில் வந்துட்டான். அப்போ சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக்கூட, டேய் உங்களுக்கு நான் சாப்பாடு போகிறதுக்காக உங்களை கூப்பிடல, அது என்னுடைய வேலை இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு வேலை செய்யணும், எனக்கு வேலை செய்யணும். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்ட்டார். எதிர இருக்க கிராமத்துக்கு போங்கன்ட்டார். இவன் யோசிக்கிறான், அங்கே போய் ஏதாவது பிரியாணி வரும், தேசாவோட தூக்கிட்டு வந்துட்டோம்னா நம்மளும் பாதி சாப்பிட்டு மூட்டை முடித்து கொஞ்சம் மிச்சத்தை கட்டி வச்சுட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தான். அது இல்லைடா கதை. அங்கே 2 கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதை போய் என்ன செய்ய? அவுத்துட்டு வா. இவன் யோசிக்கிற 2 பேர் பேசுகிறான். அந்த செய்தி தியோடரன் எழுதியிருக்காரு. அது அவுக்கும்போது நம்மளை மாட்டிட்டான்னா என்னடா செய்கிறது? அந்த கழுதைக்காரன் நம்மளை கட்டி போட்டு அடின்னு அடித்தா என்னடா செய்யறதுன்னு யோசிக்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் பரவாயில்லடான்னா, ஒருத்தன் யோசிக்கிறானா. தியோடரன் எழுதுகிறாரு, இவன் மாட்டிக்கிட்டா நம்ம ஓடி போயிடலான்னு எழுதுகிறான் தியோடரன். ஆனால் ஆண்டவர் செஞ்சார், அங்கே 2 பேரும் ஓட முடியல, அவன் போய் அவுக்குறான். ஆண்டவர் சொல்லியிருப்பா, டே போய் அவுத்துட்டு வாங்கடா. கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. உங்களுடைய குடும்பம் ஆண்டவருக்கு தேவை. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவை. நீ என்னதான் தப்பிச்சிடலான்னு பார்த்தாலும், யாராச்சும் ஒருத்தர் கையை காட்டி ஒருத்தர் ஓடி போயிடலான்னு பார்த்தா கூட நடக்காது. யார்கிட்ட நடக்காது? பாஸ்டர் நடக்கும், ஏன்ட்டு நடக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நடக்காது. ஆண்டவர்கிட்ட நடக்கவே நடக்காது. அதனால் ஆண்டவருக்கு நாம் தேவை. அங்கே பாருங்கள், ஆண்டவர் எழுதுனார் பாருங்கள். கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அப்போ சீசரிடத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நீ என்னுடைய தேவைக்காக உன்னை தெரிந்து கொண்டேன், என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காகவே நீ சீசனாய் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போனாங்க, அவுத்துட்டு வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரை சுமப்பதற்கு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சுமக்க வேண்டும். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சுமக்க வேண்டும். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அப்போ இன்றைக்கி நம்முடைய சிந்தித்து பார்க்கணும். அப்போ நான் கூட 1979 80 என்னுடைய வேலையை விட்டு வரும்போது நான் ஒப்பு கொடுத்தது, ஆண்டவரை நான் உமக்கு ஒரு சுமக்கிற கழுதையாய் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த பாக்கியம் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். யோசிச்சு பாருங்கள். அப்போ அருமையான பாச சொன்னார், முதிர் வயதிலும் கனி கொடுப்பா என்று சொன்ன வார்த்தை வசனத்தின்படி ஆண்டவர் 68 ஆண்டு காலமாக அவிதமாக நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஆண்டவருடைய தேவையை நாம் என்ன செய்யணும்? சந்திக்கப்படணும். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு சிலர் ஆசிரியராக உருவாக்குவார், ஒரு சிலரை மருத்துவராய் உருவாக்குவார், ஒரு சிலரை பல பணிகளிலே நியமிப்பார். ஆனால் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய தேவைக்காக உங்களை வைக்கப்பட்டிருக்கோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வாசிக்கட்ட சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். வாசிக்கட்ட சங்கீதத்தில் இந்த கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே தாவீது ராஜா கேட்குறார், ஆண்டவரே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாப்பாங்க, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இதை சென்னை பட்டணத்தில் ஒரு முறை 1987 ஆண்டு ஒரு காவல்துறை அதிகாரியை சந்தித்தேன். அவர் சொன்னார், ஐயா நான் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன், ரொம்ப நல்லதுன்னு. எப்படி? ரொம்ப நல்லதுன்னு. என்ன பாஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டா நீங்கள் நல்லதுன்னு சொல்லிட்டு, ஏன் சஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு. நான் நிறைய காசு வாங்கிட்டேன், ஆனால் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நான் சொன்னேன், நான் உனக்கு மேலே அதிகாரியாக இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், அதோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன்னு. பரவாயில்ல பாஸ்டர், அப்போ சஸ்பெண்ட் பண்ண நல்லதான்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவரிடத்தில் சொல்லி அந்த சகைவை குறித்து அவரிடத்தில் நான் சொன்ன பிற்பாடு அவர் தன்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சார், ஐயா ஒருவேளை நான் காவல்துறையில் நான் நல்ல லஞ்சம் வாங்கலாம், நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் எனக்கு என்ன செய்யலை, வண்டி ஓடலை, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு வீலை கழட்டிட்டாங்க, இன்றைக்கி ஒரு வீல் இல்லாமல் இருக்கிறேன்னார். பரவாயில்ல, அந்த வீலை சீக்கிரம் என்ன செய்வார், ஆண்டவர் சர்வீஸ் பண்ணி மாட்டுவார்னு சொல்லி நீ அந்த இடத்துல ஒப்பு கொடுத்த இடம் எந்த இடம் தெரியுமா? அந்த ரயில்வே ஸ்டேஷனில் யூனிட் ட்ரெயின் போகிற பிளாட்ஃபார்மில் தான் நாங்கள் ரெண்டும் சம்பாஷணம் நடந்து அந்த இடத்துல நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து ஒப்பு கொடுத்த பிற்பாடு ஒரு 15 நாள் கழித்து ஒரு போஸ்ட் கால்டார், பாஸ்டர் என்னை ரீஜாயின் பண்ண சொல்லி திருவள்ளூரில் போட்டாங்கன்ட்டார். ரொம்ப சந்தோஷம்னே. திருவள்ளூர் போனேன், நீ என்ன செய்யணும், இங்கே என்ன செய்ய போகிற, இனிமேல் ஒரு போலீஸ் ஜெபக்குழுன்னு ஆரம்பின்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா அந்த மீஞ்சூர் அந்த பகுதிகளெல்லாம் என்ன செஞ்சார், எங்கெல்லாம் டியூட்டிக்கு போகிறார் அங்கெல்லாம் போலீஸ்காரங்களோட ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி ஒரு 5 பேர் 10 பேர் ஆரம்பித்தாங்க. அதன் பிற்பாடு 1986 மோகன் சிலாசஸோடு பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சாட்சியை சொன்ன உடனே அவர் தான் நினைஞ்சார். ஒரு முறை சென்னை பட்டணத்தில் சொன்ன பிற்பாடு அந்த ஐக்கியத்தை உருவாக்கி இன்றைக்கு 5000 போலீஸ்காரங்க ஜெபக்குழு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா? அப்போ காவல்துறையில் சேர்ந்துட்டா நம்ம என்ன செய்யலாம், நல்ல காசு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தோம். இல்லை, அங்கே கூட ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. அப்போ எல்லா பணிகளிலும் நாம் ஆண்டவருக்கு தேவையுள்ள மக்களாக இருக்கிறோம். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ கட்டப்பட்ட கழுதை ஆண்டவரை சுமப்பதற்கு தேவை இருக்கிறது. அப்போ இன்றைக்கு சமுதாயத்தில் பார்த்தா பல சூழ்நிலைகளில் மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பாரம்பரியங்களில், கலாச்சாரங்களில், ஜாதி அடிப்படையில் எல்லாத்திலும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட கட்டை அவிழ்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை அநேகரை ஆசிரியர்களாக வைத்திருக்கிறார், அநேகரை மருத்துவர்களாக வைத்திருக்கிறார், அநேகரை பல்வேறு நிலைகளிலே வைத்திருக்கிறார். அப்போ நாம் யார்? சீசர்கள். அப்போ ஆண்டவருக்கு தேவை யார்? சீசர்கள். ஆண்டவர் எங்கேயுமே யாரையுமே விசுவாசியை அழைக்கவே இல்லை. அவர் எடுத்த உடனே நினைட்டார், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு சீசல் தான். ஏன் விசுவாசிகளை கூப்பிட தெரியுமா? விசுவாசிகளை கூப்பிட்டா தலையை சொஞ்சிட்டு வந்து நிற்பான். என்ன கிடைக்கும்? இன்றைக்கி 50 கிடைச்சா அடுத்த வாரம் 100 கிடைக்குன்னு நினைப்பான்.
ஆனால் சீசரில் யார்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரே நம்பி, ஆண்டவரே சார்ந்து, ஆண்டவரே பின்பற்றுகிறவன். ஹல்லேலூயா. அப்போ இதுதான் ஆண்டவருக்கு தேவை. அப்போ அந்த தேவையை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காகவே இன்றைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறான். நான் சிந்தித்து பார்க்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ நாள் விசுவாசியாக இருந்தேன், இவ்வளோ நாள் இந்த சபைக்கு வருகிறேன், என்னால் உமக்கு என்ன பிரயோஜனம்? என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா? ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் வந்திருக்கிறேன், தேசபையில் அப்பவும் ரசம் வாங்கியிருக்கிறேன், இந்த சபைக்கு என்னைக்காவது நான் பயன்பட்டது உண்டா? ஏங்கேயா அவ்வளோ தூரம் போகிறீங்க? என்னைக்காவது ஒழுங்காக சபைக்கு வந்துடுனான்னு கேளுங்க. அது நல்ல கேள்விதான். ஒழுங்காக சபைக்கு வந்திருக்குனான்னு கேளுங்க. பாஸ்டர் அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, என்ன பாஸ்டர் சத்தம் போட்டு கேட்டுருக்கீங்க? என்னைக்காச்சும் ஒழுங்காக சபைக்கு வந்திருக்குனான்னு கேளுங்க, குடும்பமாக வந்திருக்குனான்னு கேளுங்க. அது நல்ல கேள்விதான். வந்திருக்குமா? இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை குடும்பமாய் இணைத்த நோக்கம் ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் குடும்பமாய் வர வேண்டும். அப்படி வந்தால் தான் ஆண்டவருடைய தேவையை சபையின் மூலமாக அறிந்து சபைக்கு நீங்களும் நானும் பயன்பட முடியும். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கும் தேவை, சபைக்கும் தேவை. சபை உங்கள் தேவைக்காக ஆரம்பிக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சபை உங்களுடைய தேவைக்காக ஆரம்பிக்கப்படவில்லை. எங்களை அதற்காகவே அபிஷேகம் செய்யப்படவில்லை. எங்களை யாரை சுமக்க அபிஷேகம் பண்ணார்? இயேசுவை சுமக்க. இந்த சபை எதற்காக? ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவரை தேடி வருகிற மக்கள் ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு சபை. சபை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே அதுதான். ஏதோ வந்தோம், இடத்த தேய்ச்சோம், போனோம்னு கிடையாது, இல்லையா? அப்போ நம்முடைய ஜெபம் என்னன்னோ, ஐயா இவ்வளோ காலம் சபைக்கு வந்தேன், நான் சபைக்கு என்ன செய்தேன், இனி என்ன செய்ய வேண்டும், இந்த சபையினுடைய தேவை என்ன? என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? என்னைக்காவது நம்ம ஜெபித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஐயா இந்த சபைக்கு என்ன தேவை? எத்தனை சீட்டு காலியாக இருக்குது யோசித்து பாருங்கள். எத்தனை சீட்டு காலியாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் மேலேருந்து பார்க்குறனால தெரியுது பாஸ்டர், நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம், அதில் தூங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா இடமும் காலியாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ அது யார் மேலே விழுந்த கடமை? நான் பாஸ்டம்மா சபை முடிஞ்ச உடனே இந்த ஊரெல்லாம் சுற்றுறதுக்கு எங்கள் மீது விழுந்த கடமை அல்ல. எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த தேவையை நிவர்த்தி செய்ய நாம் என்ன செய்யணும்? கிராமத்தை நோக்கி போக வேண்டும். கிராமத்தை நோக்கி போக வேண்டும். அறியாத மக்களை நோக்கி போக வேண்டும். ஆத்து மக்களை அழைத்து வர வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு தேவை. அப்போ சபை ஆண்டவருக்கு தேவை. சபை மக்கள் யாருக்கு தேவை? சபைக்கு தேவை. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சபைக்கும் பயன்பட வேண்டும், ஆண்டவருக்கும் பயன்பட வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அது 2 சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இவ்வளோ நாள் சாப்பிட்டு வயிறை வளர்த்தான். ஆனால் என்ன செஞ்சார்? கிராமத்துக்கு போனோன்னு 2 பேரும் குச்சுன்னு பேசிட்டு போகிறான். அவுத்தா என்ன செய்கிறது? ஏன் மேலே அடி விழுந்தா, ஓ மேலே அடி விழுந்தா என்ன செய்கிறது? 2 பேரும் ஓடி போயிடலான்னு பார்த்தான். ஆண்டவர் விட்டபாடு கிடையாது. ஏன்னா 2 பேர் போகிறான்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். அவரோடு யார் போகிறாரு? ஆண்டவரும் போகிறார். அதுதான் அங்கே இருக்க வேடிக்கை. அப்போ அவங்க அவிழ்த்து வந்தார்கள், ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்தார்கள். சந்தித்த உடனே அந்த அதிகாரத்தை 7வது வசனம் பார்த்தா ஆண்டவர் ஏறி போனார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய தேவையை சீசர்கள் சந்தித்தார்கள். அப்போ ஏன் நம்ம சபையினுடைய தேவைகளை, ஆண்டவருடைய தேவைகளை ஏன் சந்திக்க முடியாத விசுவாசியாக இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு சீசத்துவ வாழ்வாக மாறவில்லை. அப்போ நம்முடைய வாழ்வு என்ன செய்யணும்? சீசத்துவ வாழ்வாக மேம்படுத்த வேண்டும். ஆண்டவர் அதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் சீசர்களாக மாற வேண்டும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவுள் என்று சொன்னார். அப்போ பாருங்க, ஒரு முடமான ஒரு சகோதரி, பிறப்பிலே முடமாக பிறந்தவங்க, பாளையங்கோட்டை பார்த்தது கிடையாது, திருநெல்வேலி பார்த்தது கிடையாது, இந்தியாவை பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்களுடைய ஜெபம் என்ன? என்னுடைய வாழ்வு உமக்கு தேவை, இயேசுவுக்கு தேவை, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இதுதான் அவங்களுடைய ஜெபம். அப்போ அவங்களை கொண்டு இன்றைக்கு சாரடக்கல் கல்லூரியை, அவ்வளோ பெரிய கல்லூரியை ஸ்தாபித்தார்கள் சொன்னால், உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயா அந்த அம்மாவை கொண்டு அவ்வளோ பெரிய கல்லூரி ஸ்தாபிச்சிட்டாரு, இங்கே விஐடி இருக்கிறதுனால எங்களை போல ஒரு பெரிய விஐடி எழுப்ப முடியாது. அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல. நீங்கள் இருக்கிற இடத்துல
நீங்கள் ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஒரு சபையை ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அப்போ அது ஆண்டவருக்கு தேவை. அந்த தேவையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது தேவை பாருங்க, அவர்கள் அவருடைய ஜனங்களை அழைத்து, எதற்காக? ஆண்டவருடைய பிள்ளைகளை அழைத்து வரும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ரெண்டாவது தேவை, ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் தேவை. அப்போ ஆத்துமாக்களை பிடிப்பதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் இருப்பாங்க. போர்ட்டர் என்ன செய்வாங்க? கூலிக்கு என்ன செய்வாங்க? சுமைகளை சுமந்து கொண்டு வந்து நம்ம இருக்கிற இடத்துல கொடுப்பாங்க. அப்போ அந்த போர்ட்டர் மாதிரி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. கூலிக்கு ஆட்களாக நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. கூலி வாங்காமல் ஆண்டவருக்கு வேலை செய்கிற சீசர்களாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட போர்ட்டராக இருக்கணும்? ஏசாமியே சுமந்து செல்கிற போர்ட்டராக இருக்கணும். கழுதுனா நீங்களும் நான் போர்ட்டர் தான். அப்போ எனக்கு கீழே ஒரு டிசிக்னேஷன் போடுறாங்க, என்ன பண்ணணும்? எம்ஐபிடின்னு போட்டு போர்ட்டர், நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆள் சிரிக்கிறேன். அப்போ அங்கிளுக்கு அடுத்த வாரம் ஒரு நல்ல சிகப்பு சட்டை வாங்கி கொடுத்துட வேண்டியதான். சிகப்பு சட்டை வாங்கி கொடுத்தா ரெபேக்கா சிகப்பு பேண்ட் வாங்கி கொடுத்துருவா. இப்போ நான் என்ன செய்வேன்? போர்ட்டன்ட்டு நான் போயிட்டே இருப்பேன். யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவர் அதற்குத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறா. யோசிச்சு பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ எத்தனை போற்றர்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு தேவை. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது பாருங்கள், அவருடைய ஜனங்களை அழைத்து வர தேவை. அதான் சொன்னேன், காலியாக இருக்குது பெஞ்சஸ். ஏன் காலியாக இருக்குது? நம்ம வர்றோம், நம்ம இடத்த தேய்ச்சிட்டு போயிடுறோம். அப்போ ஆண்டவர் எதற்கு தேவைன்னு சொல்கிறா? அவருடைய ஜனங்கள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை அழைத்து வர தேவை என்று சொல்லுகிறார். யாத்திராம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் எடுத்து வாசிங்க. என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். பாருங்கள், ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, ஆண்டவருடைய மக்கள் அங்கங்கே என்ன செய்கிறாங்க? கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்காக என்னை தேடி யார் வருவார் என்று சொல்லி கூக்குரல் சத்தம் ஆண்டவரை எட்டி கொண்டிருக்கிறது. அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒடுக்குதலை காண்கிற தேவன் என்று சொல்லி வசனம் 9 நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மோசே மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். மாடு மேய்ச்சிட்டு மோசையை கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டேன், அப்படி ஒடுக்குதலை கண்டேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? மாடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு நீ நான் சொல்கிற பார்வனிடத்தில் போங்கிறார். பார்வன் என்ன சொல்கிறா தெரியுமா? அந்த மோசே, ஆண்டவரே நான் திக்குவாயேன், பல காரணங்களை சொல்கிறார். நான் திக்குவாயேன், எனக்கு பேச தெரியாது. இன்றைக்கி அப்படி தான் அநேகர் என்ன செய்வாங்க? இங்கே போயிட்டா சர்ச்சுக்கு ஏதாச்சும் வேலையை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கே வரமாட்டோம். சர்ச்சுக்கு வராது நிறையா பேர் இருக்கிறாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ மோசே அப்படித்தான் பல காரணங்களை சொல்லி எஸ்கேப் ஆக பார்த்தோம். ஆண்டவரை நான் திக்குவாயி, எனக்கு மாடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். இது ஆண்டவருக்கு தெரியாதா? அவன் திக்குவாயின்னு நல்லா தெரியும். கோட் சூட் போட்டால் மாடு மேய்க்கிறாரு, அவர் பக்கத்துலேயே போக முடியாது, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அதை பார்த்து என்ன செய்கிறாரு? நீ வாங்க கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? நீ போப்பா, உனக்கு திக்குவாயாக இருந்தால் கூட பரவாயில்ல, உனக்கு ஒரு வாயே அப்பாயின்ட் பண்ணுறேன்ட்டார். அவர் என்ன செய்கிறாரு? இவர்கிட்ட தப்பவே முடியாதுன்னு சொல்லி உனக்கு ஒரு வாயே அப்பாயின்ட் பண்ணுறேன், நீ போனால் போதும், உனக்காக அவன் பேசுவான். உன் வேலை என்ன? அந்த இஸ்ரவேல் மக்களை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை, பல சூழ்நிலை சொல்லி தன்னை எஸ்கேப் ஆக வேண்டும் என்று நினைத்த மோசையை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக? அவருடைய ஜனங்களை அழைத்து வர. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு வர்றோம். எதுக்காக ஆலயத்துக்கு வர்றோம்? வரும்போதே பார்க்கணும் எத்தனை பெஞ்சு காலியாக இருக்குன்னு.
போகும்போது என்ன நினைக்கணும், ஐயா அடுத்த வாரம் எப்படியாவது ஒரு 2-3 பேரை நான் அழைத்து வர வேண்டும். அதான் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் எதுக்கு ஆலயத்துக்கு வர்றீங்க? என்னை பார்க்குறதுக்கு, பாஸ்டரை பார்க்குறதுக்கு இல்லை, ஆண்டவரை பார்க்க வர்றீங்க. அப்போ ஆண்டவரை பார்க்க வர்றீங்க. உங்களுக்கு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் அடுத்த வாரம் போய் வரும்போது என்னுடைய தேவைகளோடு சந்திக்கிற மக்களாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி? உங்களை பார்வோடத்தில் அனுப்புகிறார். அனுப்பி அங்கே இஸ்ரவேல் மக்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. அந்த மக்களை நீங்கள் என்ன செய்யணும்? அழைத்து வர வேண்டும். எங்கே? ஆலயத்திற்கு. அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அவருடைய வேலைக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்போ அவருடைய வேலையினுடைய தேவைகள் எவ்வளோ இருக்கிறது. அந்த தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும். ஏதோ வாரந்தோறும் வாரம் ஆலயத்தில் பங்கு கொள்கிறோம், ஆராதனையில் பங்கு கொள்கிறோம், பாட்டு பாடுறோம், சாட்சி சொல்கிறோம், அதோடு போயிடுறோம்ங்கிற வேலை கிடையாது. இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவரே நல்லவேளை அந்த சகோதரர் ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு, முதல்ல தெரிஞ்சு அதை வாங்கி நானே போட்டிருப்பேன். நான் எப்படி ஒப்பு கொடுத்தேன்? இன்றைக்கி ஆராதனையில், ஆண்டவரே நான் ஒரு போற்றராக இருந்தால் போதும். ஆண்டவரே எப்படிப்பட்ட போற்றரே? இயேசுவை சுமக்கிற போற்றராக இருந்தால் போதும். காரணம் என்ன? ஆண்டவருடைய தேவையுள்ள மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களை சுமந்து வருகிற ஒரு போற்றராக இருந்தால் போதும். எவ்வளோ பெரிய பாக்கியம். யோசிச்சு பாருங்கள். வினோத்து கூட அருமையான ட்ரெஸ் போட்டிருக்கார், முதல்ல தெரிஞ்சு அந்த சட்டையை நான் வாங்கி போட்டிருப்பேன். யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நாம் ஆண்டவருக்கு ஒரு போற்றராக இருக்க வேண்டும். ஆண்டவரை சுமக்கிற போற்றராக, வசனத்தை சுமந்து செல்கிற போற்றராக, தேவையுள்ள மக்களை சுமந்து வருகிற பிள்ளைகளாக இருக்கணும். வேதத்தில் பார்க்குறோம், ஒரு திமிர்வாதக்காரன், அந்த திமிர்வாதக்காரன் படுத்திருக்கிறான். எத்தனையோ பேர் போகிறாங்க, போகிறவெல்லாம் பார்த்துட்டு போகிறான். என்னடா கை இழுக்குது, கால் இழுக்குது, வாய் இழுக்குது, எல்லாம் இழுக்குன்னு பார்த்துட்டு போகிறான். ஒரு நாள் இழுக்காம போகுது. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டான். 4 வாலிபர்கள் பார்க்குறான். 4 வாலிபர்கள் பார்த்து நின்ட்டான். ஏசு இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த 4 வாலிபர்கள் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட மக்களை சுமந்து வந்து ஆண்டவரிடத்தில் சேர்க்கிற அந்த 4 வாலிபர்களை போன்று நம்முடைய திருச்சபையுடைய வாலிபர்கள் எழும்ப வேண்டும். சுமந்து வந்தாங்க. சுமந்து வந்த உடனே வாலிபர்கள் எப்பவுமே துடுக்காக இருப்பாங்க. அங்கே பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குது. என்னடா எந்த பக்கம் நுழையலை. இன்றைக்காச்சும் பார்த்தா சைடு கேட்டு எல்லாம் இருக்குது. அன்றைக்கி ஒரே வாசல் தான் இருக்கும். முடியல. பார்த்தான் 4 பேர் ஏறிட்டான். பாடையோடு ஏறிட்டேன்ட்டான். மேற்கூரையை பிரிச்சனேன்ட்டான். கீழே அவனுக்கு எவன் வேணாலும் இருக்கட்டும், மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி கீழே பாடையோடு இறக்கிட்டேன்ட்டான். இவன் ஓடிப்பிட்டானு. யோசித்து பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட வாலிபர்கள் நமக்கு தேவை. ஏன்னா ஆண்டவருக்கு தேவை. திமிர்காரன் படுத்திருக்கிறான். அவனை தொட்டா தீட்டுன்னு நினைக்கிறான். இல்லையா? யோசிச்சு பாருங்க. மாட்டு மூத்திரத்தை குடித்தா தீட்டு இல்லையா? ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்டா தீட்டான். என்ன அநியாயம், என்ன அக்கிரமம். யோசிச்சு பாருங்க. இல்லையா? யோசிச்சு பாருங்க. சாணியை சாப்பிட்டா தீட்டு இல்லையா? அதை குடித்தா தீட்டு இல்லையா? ஆனால் இதை மட்டும் சாப்பிட்டா தீட்டுடா. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஹேனா சிரிக்குது. இப்படி இருந்தால் நாங்கள் வேறு ஆபிரகாம் பிரியாணியே கொண்டு வந்திருப்போம். சந்தோஷம். அருமையான தெய்வ மக்களே, ஆண்டவருக்கு தேவை. ஒரு திமிர்காரனை தொட்டா தீட்டுன்னு நினச்சான். அவனே 4 பேரை சுமந்துட்டு வந்துட்டான். டே சமுதாயத்தில் இங்கே 4 பேரும் தீட்டுன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லடா. அதனால தான் அவனை ஓடிட்டான்லாம் தியாலஜின் எழுதுகிறார். 4 பேர் பேர் ஏன் எழுதலைன்னா, அந்த 4 பேர் பேரை கண்டுபிடிச்சான்னா கல்லெறிஞ்சு கொண்டுருவானா. 4 பேரை கல்லெறிஞ்சு கொண்டுருவானா. அதனால வேதம் எழுதினவங்கள 4 பேரை காட்டி கொடுக்கல. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு டியூப் லைட் வாங்கி போட்டால் அதில் சுற்றி பேர் எழுதுனுங்கிறான். தாத்தா, பாட்டி, கொள்ளு பேரி, என் பேர், ஓம் பேர், இன்சியல் தப்புனா கூட எழுதிடுறான். அது 3 நாளில் ஃபீஸ் போயிடும். ஆனால் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தவங்க பேரே எழுதப்படலை. இல்லையா? யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய பேர் எங்கே எழுதப்படணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எழுதப்படணும். என்ன செய்யணும்? நம்மளும் எது இந்த சமுதாயம் தீட்டுன்னு சொல்லுதோ அதை தைரியமாக துணிஞ்சு செய்யணும்.
அதுக்கு தான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் பாருங்க, அழைத்த உடனே கலிலேயாவுக்கு தான் போனார். ஏன் போனார் தெரியுமா? கலிலேயா என்பது தீட்டான பகுதி. கலிலேயா தீட்டான பகுதி. ஏசாமி எங்கே போனார்? அங்கே தான் போனார். அங்கே போன உடனே கலிலேயா இன்றைக்கு கானா ஊராய் மாற்றப்பட்டது, ஒரு கானானாய் மாற்றப்பட்டது. அப்போ இன்றைக்கு அந்த காலத்து மிஸ்ரீகள்லாம் வந்து பாருங்கள், வந்து பார்த்த இடமெல்லாம் பார்த்தா எல்லாம் சேரி பகுதி தான், கால் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டணமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் கால் வச்சாங்களோ அந்த இடங்கள்லாம் இன்றைக்கி ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நீர்ப்பாய்ச்சலான இடத்தை போன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த சபையில் அப்படிப்பட்ட 4 வாலிபர்கள் எழும்ப வேண்டும். எதற்காக? அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவருக்கென்று சுமந்து வருகிற மக்களாய் இன்றைக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 3வது காரியம், ஆண்டவரை அறிவிக்க ஆட்கள் தேவை. என்னையா சுமந்து வர்றேன்னு சொன்னீங்க, நீங்களே போற்றுன்ட்டீங்க, பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா நாங்களும் கொடுக்கறத கொண்டு அந்த கடையில் வச்சுட்டு வந்துடுங்க, உங்களுக்கு பாஸ்டர் கேட்குற காணிக்க கொடுத்துருவோன்னு சொன்னால் பரவாயில்ல, நாங்கள்லாம் வந்துடுவோம். இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்கு அறிவிக்க ஆட்கள் தேவை. ஆண்டவர் நம்மை அருமையான வேலைகளில் கொடுத்துருக்கிறார், அருமையான வேலைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறார். அப்போ நல்ல படிப்பை ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? நல்ல உத்தியோகத்தை ஏன் கொடுத்தார்? நல்ல இடங்களில் ஆண்டவர் ஏன் நம்மை வைத்திருக்கிறான்னு சொன்னால் அங்கே ஆண்டவரை அறிவிக்க வேண்டும், எப்படியாவது ஆண்டவரை சொல்ல வேண்டும். யோசிச்சு பாருங்கள். நான் காலையில் வாக்கிங் போகும்போதெல்லாம் நான் இங்கேருந்து இந்த அக்ஸலிங் காலேஜிலேருந்து அப்படியே இந்த பிளேயர்கள் ஸ்டாப் வரைக்கும் வருவேன். நான் வர்ற எல்லா வீட்டையும் 2 பக்கம் வீட்டை பார்த்து சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தமாகணும், இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தமாகணும், இந்த வீட்டில் ஆண்டவருடைய சத்தம் தொனிக்கப்படணும். அப்படி தான் வாக்கிங் போயிட்டே இருப்பேன். அப்போ நம்முடைய நோக்கம் என்ன? எப்படியாவது ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். அப்போ அறிவிக்கிற மக்கள் ஆண்டவருக்கு தேவை. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை அறிவிக்க ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதை விட பார்த்தீங்கன்னா ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. முடிச்சிடுறேன். போதும். பாருங்க, ஏசியாவுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான். பாருங்க. அப்போ இன்றைக்கு அநேகர் நம்ம நினைக்கிறோம், சிஎம்சியில் இருக்கிறோம், சிஎம்சியில் நான் டாக்டராக இருக்கிறேன், சிஎம்சியில் நர்ஸாக இருக்கிறேன், சிஎம்சியில் பிளட் பேங்கில் வேலை செய்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனால் நம்ம செய்கிற வேலை யாருடைய காரியம் தெரியுமா? எமது காரியம், ஆண்டுடைய காரியம், ஆண்டுடைய வேலை. என்றைக்காக நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? என்றைக்காக நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஒரு மெட்ராஸில் ஒரு கண்டக்டர் தெரியும், பஸ் கண்டக்டர். அந்த பஸ் கண்டக்டர் தெரியும். அவர்கிட்ட எப்போ போனாலும் நான் பார்த்து பேசுவேன். நான் பாரிஸ் கார்னர்லேருந்து பேசுவேன். அவர் சொல்லுவார், ஐயா நான் எப்பொழுதும் கண்டக்டர் உத்தியோகம் பார்க்கும்போதெல்லாம் சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து இயேசுவை சொல்லிட்டு போயிடுவேன், இயேசுவை சொல்லுவேன்னார். கடைசியில் அவர் என்ன செஞ்சால் தெரியுமா? ஒவ்வொரு மாதம் விபிஎஸ்சில் அவர் தான் டைரக்டரு. ஒரு நாள் சந்தித்தேன். என் மனைவிக்கு நல்லா தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் நானே அவரை பார்த்தேன், நல்லா தெரியும். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா என்னுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய 15,000 பிள்ளைகளை சந்தித்திருக்கிறேன், 500 பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். யார்? கண்டக்டர். யார்? கண்டக்டர். யோசிச்சு பாருங்கள். சின்ன பிள்ளைகளை பார்த்து அவர் பாக்கெட்டில் சாக்லேட் வச்சுருப்பார். அவர் பேர் சுரேஷ். ஆனால் என்கிட்ட கரெக்டாக டிக்கெட் எடுத்துருவார், ஏன்னா ஓசிலாம் ஏறக்கூடாதுன்றார். அது சரியான கண்டக்டர். எல்லாம் ஏசு சொல்ல முடியாத. யோசிச்சு பாருங்கள். சின்ன பிள்ளைகள் சாக்லேட் கொடுத்து ஏசு நல்லவர், ஒரு சின்ன கார்டு வச்சுருப்பார், கொடுத்துருவார், பைய கொடுத்துருவார், ஏசு நல்லவர்னு. அது இங்கிலீஷில் படிச்சுட்டே போகும், அது பாக்கெட்டில் வச்சுக்கிடும், போய் தெரியாமல் படிச்சுட்டே இருக்கும். அடுத்த இடம் ஒன்று சொல்லும், அங்கிள் வேறு வசனம் இருக்கா கேட்கும். கடைசியில் எத்தனை பேர்? 15,000 பேருக்கு
சுவிசேஷம் சொன்னார். 500 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் சென்னை பட்டணத்தில் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு சாதாரண கண்டக்டர், அந்த கண்டக்டர் உத்தியோகத்திலேருந்து அவர் வேலையை பார்க்காம 2 ரூபாய் சேர்த்தா எவ்வளோ சேர்த்துடலாம். 2 ரூபாய் சேர்த்தா எவ்வளோ சேர்த்துடலாம். போகும்போது 300 ரூபா எடுத்துகிட்டு போயிடலாம், 500 ரூபா எடுத்துகிட்டு போயிடலாம். கவர்மெண்ட்டுக்குள்ள சம்பளத்தோடு சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அவர் அதுக்கு ஆசைப்படல. என்ன செஞ்சார்? பார்க்குற எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்து ஒரு கார்டு அடித்து வச்சுருப்பார், ஏசு நல்லவர்னு, ஏசு நேசிக்கிறார்னு. அதெல்லாம் கொடுத்து என்ன செய்வார்? சொல்லிடுவார். அப்போ அது வந்து சொல்லும், அங்கிள் நான் வடபழனியில் இருக்கிறேன், நான் இந்த ஊரில் இருக்கேன், அந்த ஊரில் இருக்கேன்னு. அங்கே எல்லாம் போய் சந்தித்து என்ன செய்வார்? சண்டே ஸ்கூல் விபிஎஸ் எடுத்து ஆண்டவருக்கு நேராக பிள்ளைகளை ஆண்டவர் அவர் மூலமாக ஆண்டவர் ரட்சித்தார். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேட்குறார், யார் எமது காரியமாய் போவான்? யோசிச்சு பாருங்க, யார் எமது காரியமாய் போவான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டோடைய தேவை நிறைய இருக்கிறது. அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்ற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எதையாவது இழக்க வேண்டும். நேரத்தை இழக்க வேண்டும், பணத்தை இழக்க வேண்டும், சொகுசான வாழ்க்கை இழக்க வேண்டும். ஏதாவது இழந்தால்தான் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய தேவையை சந்திக்க புறப்பட்டு போக முடியும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஏசாவை கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் யாராச்சும் போனால் பரவாயில்ல, எதிர்த்தாப்பில் யாராச்சும் போனால் பரவாயில்ல, பின்னால் திரும்பி பின்னால் யாராச்சும் போனால் பரவாயில்லன்னு சொல்லலை. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்படித்தான் ஜான் ஸ்கடர் வந்தார், அப்படித்தான் ஜான் டக்கர் வந்தார். என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவர் என்று சொன்னார். இன்றைக்கு அதே ஜான் டக்கருடைய கலரே பாளையங்கோட்டில் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. சாரால் டக்கர் கலரு அங்கே இங்கிலாந்து தேசத்தில் இருக்குது, அண்ணன் கல்ற அங்கே இருக்குது, தங்கச்சி கல்ற அங்கே இருக்குது. யோசிச்சு பாருங்கள். அவர் தங்கச்சியை பார்க்க நினைக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யார் எமது காரியமாய் போவான் என்று இங்கிலாந்து தேசத்தில் ஆலயத்தில் ஆராதனையில் சத்தம் கேட்ட உடனே பெரிய டாக்டர், சர்ஜரி கூட இருக்குது, சர்ஜரி வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம், ஆண்டோடைய தேவை சந்திக்கப்படவேன்னு சொல்லி நான் போகிறேன் என்று புறப்பட்டு வந்தான். எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். யார் எமது காரியமாய் போவான்? சின்ன சின்ன வேலை செய்கிறோம். அந்த சின்ன சின்ன வேலையில் கூட என்ன செய்யணும்? பல வேஸ்டான காரியங்களை பேசி தெரியாமல் கிடைக்கிற நேரங்களில் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அதுதான் நமக்கு தேவை. வீணான காரியங்கள் நிறைய பேர் பேசுவாங்க கிறிஸ்தவங்க, அதுலேயும் கிறிஸ்தவங்க தான் சிறந்தவங்க. வீணான காரியங்களை பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரங்களை பயன்படுத்தி இயேசுவை நாம் சொல்ல வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ நாள் வாக்கிங் போயிட்டு வந்தேன். பிள்ளைங்க வருவாங்க, அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, ஒவ்வொரு பிள்ளைங்களாக பார்த்து பேசுவேன், என்ன செய்யணும்னு கேட்பேன். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த புத்து கோயிலுக்கிட்டே ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த பிள்ளைங்க சொல்லும், வேறு இடம் கிடைக்கலையா, இங்கேயே ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்ல, அங்கேயே ஜெபம் பண்ணி 4 பிள்ளைகளுக்கு புத்து கோயில் வாசல்னு ஜெபம் பண்ணேன். யோசிச்சு பாருங்கள். நல்லா படிக்கணும், ஆண்டவருக்கு பயப்படணும் சொல்லிச்சு. ஜெபம் பண்ணி முடிச்சு பார்த்தா புத்து கோயில் வாசலில் அந்த பிள்ளைங்க 4 பேரும் கண்ணீர் சிந்துனாங்க. யோசிச்சு பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஒவ்வொரு நடைபயணம் கூட இயேசுவுக்கு பயன்பட வேண்டும். ஒவ்வொரு நேரம் இயேசுவுக்கு பயன்பட வேண்டும். எது செஞ்சாலும் இயேசுவுக்கு பயன்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த சத்தத்தை தான் ஏசியா கேட்டான். கடைசியாக பார்க்கின்ற பொழுது பாருங்கள், ஆண்டவருக்கு இன்னொரு தேவை இருக்கிறது. இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் அவர் சமாரியாவுக்கு போகிறார். சமாரியாவுக்கு போய் அங்கே என்ன செய்கிறாரு? ஒரு சகோதரியை சந்திக்கிறார், சமாரியா ஸ்திரியை. நம்மெல்லாம் ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு போயிட்டோம்னா அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? கேட்பாங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எல்லா கேள்வியும் கேட்பாங்க. இத்தனைக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஆனால் அங்கே பாருங்கள், ஆண்டவர் சமாரிய ஸ்திரீ பார்த்து சொல்கிறாரு, தாகத்துக்கு தாங்குறார், தாகத்துக்கு தாங்குறார். அவ தான் கேட்டிருக்கணும், எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, என்ன எங்கள் ஊரில் எதுவும் பொண்ணுன்னு பார்க்க வந்தீங்களா, இல்லை எதுவும் வேலை செய்ய வந்தீங்களா, கடை வைக்க வந்தீங்களா, ஏதாச்சும் கேட்டிருக்கணும்ல, கேட்கல. அவள் வந்தது தண்ணி அறைக்க வந்திருக்கிறார். இவர் என்ன செய்கிறார்? தாகத்துக்கு தாங்குறார். அப்போ ஆண்டவருக்கு தேவை ஒரு பெரிய ஆத்தும தாகம்.
பெரிய ஆத்ம தாகம். அப்போ அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் இயேசு பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேசுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏமாத்துறதுக்கு ஒரு வாலிபன் வருவான், வந்து என்ன செய்வான், நல்ல போதகரேம்பான். ஆமாம், நாங்கள்லாம் அங்கே செராம்பூரில் டிகிரி வாங்கிட்டோம், ஆர்டினேஷன் வாங்கிட்டோம், எங்கள் வீட்டுக்காரம்மா கூட நல்லவர்னு சொல்லலை, ஆனால் விசுவாசி நல்ல போதகரேம்பாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன ஒரு நாள் நல்லவன் சொல்ல வேண்டாம், ஏன்னா இருக்க முடியாது, அது உண்மைதான். எவ்வளோ தான் நான் நல்லவனாக இருக்க முடியாது. ஆனால் சொல்லுவாங்க நல்ல போதகரேம்பாங்க. நல்ல போதகர்னா பாக்கெட் கிழிஞ்சிரும். ஆனால் ஏசாமி என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் நல்லவன் அல்ல, என் பிதா ஒருத்தர் தான் நல்லவ. நம்ம என்ன செய்கிறோம், நீங்கள் செராம்பூரில் டிகிரி வாங்கினாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்காரமாவோட இந்த பிள்ளைங்களோட இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல போதகரேன்னு சத்தம் வரும். எதுக்கு, ஏதாச்சும் வாங்கிட்டு போகிறதுக்கு. இருக்குமா? அப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏசாமிட்ட நடக்காது. ஏசாமிட்ட சொல்கிறார் நல்ல போதகரார் வாராஜான்னார். என்ன செய்யணுன்னாரு, நித்திய ஜீவனை வேணுனார். எவ்வளோ வேணும்னு கேட்டுதான் கொடுத்துருப்பார். ஆனால் ஆண்டவர் செய்ய உனக்குள்ள ஒரு குறை உண்டு. எப்பொழுதும் ஆண்டவர் என்ன செய்வார், கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவார். கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவார். ஏசாமிட்ட நடக்காது. இவன் வந்தான் நல்ல போதகர்னோடனே அப்படியே குளிர்ந்து நிமிந்துருவார். நான் பார்த்தான், அங்கே வேலை நடக்கலை. டேய், பிதா தவிர நல்ல ஒருத்தர் இல்லை, வந்த விஷயத்தை நேராக சொல்லணும், டைரெக்டாக சொல்லினார். ஏன் சுற்றி வளைச்சி வர கேட்டார். கேட்ட உடனே, ஐயா சரி உனக்கு என்ன வேணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்படியா, கதை எப்படி இருக்கா, சரி வா, நீ ஊரில் பெரிய ஆள் தானே, முதல்ல உனக்கு உண்டான விற்று தரைத்தறி கொடுத்து பின்பு வான்னார். அவன் என்ன செஞ்சிட்டான், வேதனையோடு கிளம்பி போயிட்டான். இதுதான் திருச்சபையுடைய வேலை. இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம்னா சீசரில் உருவாக்கிறோம், சீசரில் உருவாக்கிறோம். அதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு அதுதான் தேவை. சீசரில் உருவாக்கத்தான் திருச்சபை ஆண்டவர் ஸ்தாபித்தா. ஆண்டவர் பாருங்க, அங்கே தாகத்துக்கு தாய் என்று கேட்ட உடனே கண்கள் திறக்கப்படுது. என்னடா நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கோமே, நம்ம நிலைமையை பரிதாப நிலைமையை பலரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்ம அந்தரங்க வாழ்க்கை வெளியில் தெரிஞ்ச நாரி போகும் என்று இருக்கிற இந்த மனுஷன் வந்து நம்மகிட்ட என்ன செய்கிறாரு, தாகத்துக்கு தான்னு கேட்குறார். நீங்கள் கோயில்பட்டி பார்த்துருக்கீங்களா? கோயில்பட்டி கடலை மிட்டா தான் பார்த்துருக்கோம் பாஸ்டர், கோயில்பட்டி கடலை மிட்டா தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் பாஸ்டர், நிறையா பேர் சொல்லுவீங்க. ஆனால் கோயில்பட்டி பார்த்துருக்க மாட்டேங்க. கோயில்பட்டியில் போய் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு முந்தி 100 வருஷத்துக்கு முந்தி கண்ணாடி டம்ளர் வச்சுருப்பாங்க, இன்னொன்று வட்டை வச்சுருப்பாங்க, பித்தளை வட்டை. அந்த பித்தளை வட்டையில் காஃபி சாப்பிட்றவங்க உயர்ந்த ஜாதி, இந்த கண்ணாடி டம்ளரில் சாப்பிட்றவங்க தாழ்ந்த ஜாதி. அவன் எங்கே உட்காந்து சாப்பிடணும், கீழே உட்காந்து சாப்பிட்டு அங்கே தண்ணி தனியாக வச்சுருப்பான், அவனே அந்த டம்ளரை கழுவி கமுத்திட்டு போகணும். இப்படிப்பட்ட அடிமைத்தனமாய் வாழ்ந்த அந்த கோயில்பட்டி பட்டணத்துக்கு மிஷனரி வந்து அந்த பட்டணத்தை ஆண்டவருக்கென்று மாற்றி இன்றைக்கு அந்த பட்டணத்தில் தான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்கிற பெரிய இயக்கமே உருவாயிற்று. யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, இப்போ எவ்வளோ தேவைகள் இருக்குது. யோசித்து பாருங்க, எவ்வளோ தேவைகளை சொன்னால் நேரமே பத்தாது. அப்போ அந்த சகோதரி வந்தான், நம்ம கதையே நாரி போகும் போலன்ட்டேனேன்ட்டா மரியாதை தன்னை ஒப்பு கொடுத்தா. கேட்டா அவர்கிட்ட சொன்ன உடனே சொல்கிறாரு, ஐயா பிதாவை தொழும் காலம் எங்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்குது, அங்கே மலையில் தொழலாம், அங்கே தொழலாம், அங்கே தொழலாம், இங்கே எல்லாம் சொல்லி பார்த்தா கிடையாது, இங்கேயே தொழலான்னு சொன்ன உடனே நீ யார் எவர் என்ன ஏது கதை மட்டும் ஆண்டவர் ஒப்பிச்சிட்டார். ஒப்பிச்ச உடனே அவர் என்ன செஞ்சார், தன்னையே அர்ப்பணித்தார். அர்ப்பணித்த உடனே முதலாவது வந்த வேலையை விட்டுட்டு என்ன செஞ்சா, ஓடோடி போகிறாள். ஓடோடி போய் நான் யாரை அறிந்து கொண்டனோ அந்த அறிந்து கொண்ட மேசியாவை வந்து பாருங்கள் என்று அழைக்கிறவளாய் தன்னுடைய வாழ்வு மாற்றப்பட்டது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், தாகத்துக்கு தான் கேட்குறார். நம்மிடத்தில் அருமையான சகோதரி, அருமையான வாலிப தம்பி, அருமையான தாய்மார்களே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆத்ம தாகத்தோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிற வாழ்வாக மாற வேண்டும். இந்த தேவைகள்லாம் சந்தித்தால்தான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். எத்தனை ஆன்லைன் பிரேயர் நடத்துங்க, எத்தனை ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துங்க, எத்தனை அக்கினி ஜெபக்கூட்டம் நடத்துங்க, தலையிலேயே மொத்த அக்கினியும் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, கொதிக்கிற தண்ணியை தூக்கி ஊற்றினாலும் பரவாயில்ல,
இயேசு வரப்போகிறது கிடையாது. எப்போ வருவார்? அவருடைய தேவைகள் சந்தித்தால் தான் வருவார். அப்போ அவருடைய தேவைகளை யார் செய்யணும்? நீங்களும் நான் தான் செய்யணும். எழுந்திருப்போமா? எழுந்த ஆண்டவரே, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, அதனால் எங்கள் தேவை வந்துருச்சு, உங்கள் தேவைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டுடைய தேவையை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிற மக்களாக, அவருடைய தாகத்தை தீர்க்கிற மக்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். பாருங்க, சிலுவை சுமந்தோராய் சீடராகும்போது கடைசி 2 சரணங்கள் மட்டும் பாடலாம். ரொம்ப அருமையான பாடல் வரிகள். இயேசு நம்மை ஏன் அழைத்திருக்கிறார் அல்லது ஏன் நம்மை உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார் சொல்லும்போது இவர்களை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஏன் முதலாவது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும், நான் ஆண்டவர் துதியா வாழன்னு ஆசைப்படுறேன்? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 71ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். இன்றைக்கு அருமையான வார்த்தைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம், ஆலோசனை கேட்டோம். கர்த்தருடைய நாமத்தில் அருமையான ஐயா அவர்கள் இன்றைக்கு ஒரு சாதாரண மனிதர்களை வைத்து ஆண்டவர் எவ்வளவு அசாதாரணமான காரியங்களை செய்திருக்கிறார் என்ற செய்தியை தான் இன்றைக்கு நாம் கேள்விப்பட்டோம். ஜான் ஸ்கடர் ஃபேமிலி 100கணக்கான குடும்பத்தவரை இந்தியாவுக்கு அனுப்பி பல 100 திருச்சபைகளை செய்திருக்கிறார்கள். அதில் ஐடா ஸ்கடர் ஒருவர், ஜான் ஸ்கடர் ஒருவர். அந்த குடும்பத்தின் மூலமாக பல ஆயிரம் பல கோடி மக்கள் ஆண்டவருக்குள் வந்திருக்கார்கள், எழுத்தப்பட்டிருக்கார்கள். கையை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். பரந்த பாரத தேசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பரந்த பாரத தேசத்தில் ஆண்டவருக்கு தேவை நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை ஆத்துமாக்கள். அல்லேலூயா. ஆண்டவரை அறிவிக்க நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மை அறிவிப்பதற்காக நான் தேவை ஆண்டவரே? அன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை அறிவிக்க மனமில்லாமல் வாழ்ந்தார்கள்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இம்மானுவேல் எவஞ்சலிக்கல் திருச்சபையானது சுவிசேஷத்தை, நற்செய்தியை மையமாய் வைத்து நடைமுறைப்படுத்துகிற திருச்சபையாக இருக்கின்றது. நம்முடைய சபையில் அநேக ஊழியர்கள் உருவாகியிருக்கார்கள், மிஷனரிமார்கள் எழுப்புகிறார்கள். சபை ஒரு மிஷனரி தரிசனம் உள்ள சபையாக இருக்கின்றது. கை தூக்கி சொல் ஹல்லேலூயா. உங்கள் அநேகர் ஊழியர்களாக எழும்ப வேண்டும். உதவியற்ற மக்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலுவை சுமந்தோரா சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோ. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, சிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
தாங்குவார். அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழும் இயேசுவே, சாவும் இயேசுவே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. வாழும் இயேசுவே, சாவும் இயேசுவே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாயிடே, அதை நித்தமும் காத்தே கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாயிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா கரங்களும் சொல்லுமாமா. ஆண்டவனை படைத்த உத்தியோகம். சில பேர் நீங்க கண்ணீரோடு கூட ஆண்டத்தில் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை உருவாக்கினது கொண்டு ஒரு முகாந்திரம் உண்டு, என்னை உண்டாக்கினது கொண்டு ஒரு முகாந்திரம் உண்டு. கையை தட்டி எல்லா கரங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒர்ரா பாபா பாபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக நான் உருவாக்கப்பட்டேன் ஆண்டவரே, அந்த நோக்கம் என்னுடைய வாழ்விலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. பணிக்கிறேன் ஆண்டவரே, பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஜான்ஸ் கடரை போல, ஐடாஸ் கடரை போல நான் எழுப்பாவிட்டாலும் ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே, துறையிலே, அலுவலே, வேலையில ஆண்டவரே உமக்கா ஊழியம் செய்வான் ஆண்டவரே. தன்னை பேர் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற கண்களை மூடி கரங்களை வச்சு சொல்ல பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரனா உமக்கா உருவாகன ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரியா உமக்கா உருவாகன ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவளே, என் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர். சங்கீதக்காரன் 71:18 சொல்லுகின்றான், வரும் சந்ததியாருக்கு உம்மை அறிவிப்பதற்காக, உம்முடைய புகழை நான் சொல்லுவதற்காக ஆண்டவரே நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றான். வரும் சந்ததி ஆண்டவருக்கு நேராய் வழிபடுத்துவதற்காக ஆண்டவர் உன்னை உருவாக்கி வைத்திருக்கின்றார். கண்களை மூடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்தியத்தை கேட்ட நாங்கள், யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன்? எஸ்யா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர், அறிக்கை ஆண்டவரே, இதோ என்னை உமது காரியமாய் அனுப்பும் என்ற ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் இருக்கின்ற வாழ்கின்ற இடங்களிலே, நாங்கள் படிக்கின்ற கழகங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே சுவாமி, நாங்கள் பணி செய்கிற இடங்களிலே ஆண்டவரே, என்ன ப்ரொஃபஷனலா நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை அறிவிக்கிற மக்களாய் ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. இதுவே எங்கள் லட்சியமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்ட அருமையான தாசனுக்காக நன்றியோடுமே துதிக்கின்றோம் ஐயா. கர்த்தரை மட்டுமா நீர் ஆதரித்த ஆண்டவர் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆமா ஆண்டவரே, அப்பிரயோஜன மூலமான ஊழியக்காரர் நாங்கள் சுவாமி, எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் சந்ததிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்கள் எழும்பி ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார்களாக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் அநேக மிஷனரிமார்கள் வந்தார்கள் சுவாமி, உம்மை அறிவிப்பதற்காக ஆண்டவரே பணம், பொருள், உடைமை, தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள் ஐயா. ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்காக நாங்கள் அன்றோடுமை தொழுது கொள்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதாக, உம்முடைய ஆலயம் இந்த பூமியிலே கட்டப்படுவதாக, உம்முடைய சுவிசேஷம் பூமியிலே அறிவிக்கப்படுவதற்காக எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் உமக்கு பாத்திரமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆறுதலும் சமாதானம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பால் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பால் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாரளத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரளத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.